ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜி லைசன்ஸ் வந்து ஆன்டாரியோவில் எப்படி சீக்கிரமாக எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து லைசன்ஸ் எதுக்குன்னா, இங்கே வந்து கார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வேலைலாம் கிடச்சிச்சுன்னா கார் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாப் அப்ளைலாம் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கேட்குறது என்னன்னா ஜி லைசன்ஸ் இருக்குமா, ஜி லைசன்ஸ் இருக்குமா கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜாபில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஜி லைசன்ஸ் இருக்கா கேட்பாங்க. அது உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜ் ஜி லைசன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ ஜி லைசன்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஆன்டாரியோவில் பொறுத்த வரைக்கும் டிரைவிங் டெஸ்ட் வந்துட்டு 3 கேட்டகரி இருக்குது. G1, G2, G. இதான் 3 கேட்டகரி. G1ன்றது ரிட்டன் எக்ஸாம். ஸோ நான் ஒரு செக்ஷனையும் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு G1 எக்ஸாம். G1 என்னென்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் 32 கரெக்டாக எடுக்கணும். ஸோ சயின்ஸ் அண்ட் வந்து ஒரு பேசிக் ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஸோ வந்து சயின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் அண்டு சயின்ஸ்னால் சயின்ஸ் அந்த சிம்பிள்ஸ் வச்சு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நார்மல் அந்த லைசன்ஸ் சிக்னல்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அது 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஈச் செக்ஷன் நீங்கள் 16 கரெக்டாக எடுக்கணும். எடுத்தீங்கன்னா 32 கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா 40-32 நீ G1 வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்போது G2னா என்ன? G2னா ஹைவேஸில் டெஸ்ட் இருக்காது. ஆனால் G2 என்னென்னா G2க்கும் Gக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் வந்து Gக்கு தான் வந்து ஹையர் பிரியாரிட்டி. ஸோ G2 எதுக்குன்னா நீங்கள் வந்து நார்மலாக ரெசிடென்ஷியலாக கார் ஓட்டிக்கலாம். அதான் அந்த 5 இயர்ஸ் கழிச்சு ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். G2 வச்சு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து G2 டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, ஹைவேஸில் நடக்காது. ப்ளஸ் ஆனால் நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னா, பேரலல் பார்க்கிங், அப் ஹில் டவுன் பார்க்கிங், டவுன் ஹில் பார்க்கிங் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த G2. G என்னன்னா ஹைவேஸில் 100ல் வந்து மெர்ஜ் பண்ணணும். அப்புறம் 100ல் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது பாயிண்ட் சிஸ்டமும் அது கொஞ்சம் டஃப் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் இந்த 3 டெஸ்ட்டோட ப்ராசஸ். இப்போது G1 முடிச்ச உடனே G எப்படி எடுக்கலான்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து G1லேருந்து முடிச்சுட்டு உங்களுக்கு G2 பண்ண வேணாம். இப்போ G எப்படி டேரெக்டாக ஓட்டுறது அப்படின்னு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ G2 ஸ்கிப் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரப்பயே உங்களோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் லைசன்ஸ் இந்த கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. லைசன்ஸ் ப்ளஸ் அந்த உங்களுக்கு அந்த டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று தருவாங்க. அந்த டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 6 மந்த்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க இங்க கொண்டு வந்துட்டு கிளாண்ட் ஆயிட்டு நீங்க G1 எக்ஸாம் எழுத போறீங்களா? எழுத போயிட்டு நீங்க எழுத போகும்போது எங்க டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் ஒரிஜினல் லைசன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க. சப்மிட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, G2 வந்து தேவைப்படாது. டேரக்ட்டா G மட்டும் எழுதிக்கலான்ற மாரி ஓட்டிக்கலான்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க வந்து G1 கிளியர் பண்ண அப்புறமா நீங்க டேரக்ட்டா வந்து G டெஸ்ட் புக் பண்ணி G டெஸ்ட் பண்ணி நீங்க எழுதிட்டு ஓட்டிட்டு நீங்க G லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து G2 ஸ்கிப் ஆயிடும். ஸோ G2 ஸ்கிப் ஆச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் ஸ்கிப் ஆகும். ப்ளஸ் நீங்க டேரக்ட்டா G வாங்குன மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க G1 முடிச்சுட்டு G2 போனீங்கன்னா, G2 கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் ஆகும் G எக்ஸாம் ஓட்டுறதுக்கு. ஸோ உங்க லைசன்ஸ் வந்து 1 இயர் இருக்கும். அப்படிலாம் வேணாம். நீங்க வந்து டைரக்ட்டா G எடுத்து கிளியர் பண்ணணும்னா, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் கொண்டு வந்துட்டு G1 சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா G டெஸ்ட் ஓட்டுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஒருவேளை நீங்க G டெஸ்ட் கிளியர் பண்ணலனாலும், நீங்க மறுபடியும் G2 பண்ணிட்டு மறுபடியும் G பண்ணலாம். ஏன்னா, அப்ப நீங்க டைரக்ட்டா G பண்ணி G ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, மறுபடியும் G உங்களால பண்ண முடியாது. ஸோ G2 பண்ணிட்டு அப்புறம் G பண்ணுவீங்க. ஸோ நான் என் சிச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னு தான் சொல்லப் போறேன். நான் இந்தியாவிலேருந்து வரப்போ டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து லேண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கனடா வந்த அப்புறமா ஒரு 1 மந்த் கழிச்சு போயிட்டு G1 ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போயிட்டு எழுதுனா G1 வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். 40 கொஸ்டின்ஸ். ஸோ 36 கொஸ்டின்ஸ் என்னமோ கரெக்ட் ஆச்சு. நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து G டெஸ்ட்டு நான் பசங்களாம் சொன்னானுங்க பொறுமையாவே பண்ணலான்ட்டு. ஸோ ஓகே நம்ம இப்போ ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல வந்து காலேஜ்ல வந்து வாரத்துல 2 நாள் தான் இருக்கும். மத்த நேரம்லாம் சும்மா இருக்க மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து G டெஸ்ட் புக் பண்ணிட்டேன். G டெஸ்ட் எனக்கு வந்து நான் டிஎல் எக்ஸ்ட்ரா குடுத்தனால எனக்கு டைரக்ட்டா G டெஸ்ட் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எலிஜிபிள். ஸோ நான் வந்து G டெஸ்ட் புக் பண்ணிட்டேன். அதுக்கான கிளாஸ் 1 ஹவருக்கு வந்து $40 இருக்கும். நான் அந்த கிளாஸ்லாம் போயிட்டு கத்துக்கிட்டு G டெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து சரியா அந்த கிளைமேட் எதுவும் சரியில்ல. ஒரு மாரி ஸ்னோ ஆச்சு. சரியா என்னால ஓட்ட முடியல. நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். சிக்னல் ஏதோ தப்பா திருப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு மூட் அவுட்டா வந்து வீட்டுக்குலாம் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வந்து அதுக்கப்புறம் என்னால G2 தான் G2 தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. என்னால G பண்ண முடியாது. ஒன்ஸ் G ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஆ நீங்க வந்து திரும்பி வந்து G2 பண்ணிட்டு தான் பண்ணணும். டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நீங்க டைரக்ட்டா G பண்றனால, நீங்க G2 பண்ணிட்டு தான் G பண்ற மாரி இருக்கும். டைரக்ட்டா Gயே செகண்ட் டைம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து G பண்ணிட்டு G2 ஃபெயில் ஆனனால G2 பண்ணேன். அப்ப G2 வந்து 3, 4 டேஸ்லயே ஓட்டி கிளியர் பண்ணிட்டேன்.
G2 கிளியர் பண்ண உடனே திரும்பி G பண்ணேன். G புக் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிள் ஆயிட்டேன். ஏன்னா என்கிட்ட DL எக்ஸ்ட்ராக்டர்னால நான் 8 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம் கிடையாது. 1 இயர் வெயிட் பண்ணலாம் கிடையாது. நான் வந்து புக் பண்ணிட்டேன். G அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இது ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு நான் வந்து G ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனனால தான் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருந்துச்சு. G2க்கும் மட்டும் அப்புறம் மறுபடியும் Gக்கு புக் பண்ற மாரி இருந்துச்சு. ஒருவேளை நீங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சு உங்க லக் நல்லா இருந்தா அப்படின்னா, நீங்க G1 சப்மிட் பண்ணிட்டு நீங்க DL எக்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணும்போது நீங்க G எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நீங்க G எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா G டெஸ்ட்டோட போய் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு G2 ஸ்கிப் ஆயிடும். உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும். சீக்கிரம் லைசென்ஸ் வந்தா மாரியே இருக்கும். ஒருவேளை நீங்க DL எக்ஸ்ட்ரா கொண்டு வராம வந்துட்டீங்க. நீங்க டைரக்ட்டா G2 போயிட்டு G போறீங்கன்னா, G1 போவீங்க. மறுபடியும் G2 பண்ணீங்க. G2 பண்ணிட்டு 1 இயர் வெயிட் பண்ணிட்டு தான் G எடுக்கிற மாரி இருக்கும். ஆ அது ஒரு வந்து பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வரீங்களோ, DL எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் வந்து இந்தியா ஒரிஜினல் டிரைவிங் லைசென்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா G1 முடிச்சோனே G பண்ணிக்கலாம். சீக்கிரமா லைசென்ஸ் உங்க கையில வந்துரும். ஸோ இந்த மாரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நெறைய தெரிஞ்சுக்கணும். கனடால எப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.